ஹாய். ஹாய். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ஏன் விலாக் போட மாட்டேங்கிறீங்க, விலாக் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லியும் வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். விலாக் மட்டும் நம்மளால் எடுக்கவே முடியல, தம்பி வச்சுட்டு எடுக்க முடியல. ஆனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்படி இல்லைன்னா 2 நாள் விட்டு கேப்பில் நம்ம டெய்லியும் விலாக் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாகில் வந்துட்டு என்னுடைய ரொட்டீன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கண்டினியூவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து தோட்டத்தில் நிறைய காயெல்லாம் வச்சுருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சரி மழை, நைட்டுலாம் அவ்வளோ மழை, வெளியிலே வர முடியல, அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை இந்த பூவெலாம் வச்சுருங்களா நான் கொட்டிட்டா அப்படின்னு பார்த்தேன். சரிங்க, நான் வந்துட்டு காலையில் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அப்படியே இந்த விலாகில் ஒன்று ஒன்றா அப்படியே பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இந்த வாழைத்தாரை பார்க்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமாங்க? நம்ம முன்னாடி இருந்தோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல நிறையா கன்று வச்சு நிறையா வாழைத்தார் விட்டுட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வாழைத்தார் வெட்டினா அடுத்த வாழைத்தார் கூடவே இருக்கும், அதை மறுநாள் வெட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரே ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஆமாம் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரே ஒரு தார் விட்டுருக்கு. ஆனால் நல்ல பெருசாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பச்சிலாம் போட்டேன். மொந்த வாழைப்பழமோ இது எந்த வாழைப்பழம்னு யாருக்கு தெரியும்? திங்கிற வாழைப்பழம் இல்லடி, மொந்தம்னு சொல்லுவாங்கடி. இது மொந்தம் இல்லை, பச்சை. மொந்தமா என்னன்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்க, என்னன்னு தெரியல. ஐயோ மழை வர அடிக்குது வர. இது வந்துட்டு என்னமோ ஒரு பழம், பச்சை வாழைப்பழம்னு நினைக்கிறேன். பச்சை வாழைப்பழத்தை நீ பார்க்கலையாடி? அது பச்சை கலர் தான் இருக்கு. ஆமாம், செவல பழுத்ததுக்கு அப்புறம் மஞ்சளாக மாறிடும். அட பைத்தியம், பச்சை வாழைப்பழம் பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும். அது என்ன மொந்த வாழைப்பழம் தான், ஆனால் வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான மொந்தம். சரி வாங்க நம்ம மந்தமாயிடும் சமைக்கிறதுக்கு. திராட்சையை பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்றி விட்டதில் கொடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கே. திராட்சை காய்க்குமாலாம் எனக்கு தெரியல, பட் வந்துட்டு இந்த செடியை பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே அழகா இருக்கு பாருங்க. பச்சை பச்சையே இருந்து அப்படியே சமையல் சொல்லாமல் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு இலை. ஆமாம், இந்த இலையில தானே. இந்த இலையெல்லாம் பார்த்தா சின்ன வயசுல ஒரு பாட்டி கொண்டு வந்து பூ மடிச்சு கொடுப்பாங்க, இந்தாமா அப்படின்னு. அந்த இலை மாதிரி இருக்கு. இல்லை அது வந்து வேற, அது வேற சைடு இருக்கும். அந்த இலை அது செமையா இருக்குல்ல, இதை பார்க்கறதுக்கே அழகா இருக்குங்க. சற்று நேரத்தில் மழை தொடங்க இருக்குவதால் வானொலி அறிக்கை சொல்லிவிட்டார். வீட்டில் ஒரு பூ பூத்திருக்கு, அதை காமிக்கிறேன் வாங்க. என்ன பூடி? இந்த வாவ், இது என்ன பூடி? இது அடுக்கு செம்பருத்தி மாதிரி இருக்கு. செம்பருத்தியே தான், அடுக்கு செம்பருத்தி தான். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இத்தனை பூத்துது, இதோ ஒன்று நிறைய பூத்து இருக்கு. அப்போ செம்பருத்தின்னு சொல்கிறது தான் வந்து தனியாக சின்னதாக பூக்கும். அது ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, ட்ரிபிள் செம்பருத்தி, 4 செம்பருத்தி அப்படிலாம் இல்லை. ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, அவ்வளோதான். இது அடுக்கு செம்பருத்தி. இதே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கொண்டை மாதிரி ஒரு பூலாம் இருக்குது, நம்ம அது மாதிரி ஒன்று வச்சு இது தலையில் வச்சா எப்படி இருக்கு? இப்போ தான் வந்துட்டு ஒத்த ரோசா, ஒத்த ரோசா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கம்மா. அப்படி பார்க்காத, ஒத்த ரோசா மாதிரியே இருக்கு. என்னடா இது, கொண்டையில நிற்க மாட்டேது, அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. சரி போ, இப்படியே இருந்துன்னா உனக்கு சாப்பாடு 12 மணிக்கு தான் கிடைக்கும். ஓடு ஓடு ஓடு. இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு இட்லி ஊற்றி சாம்பார் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மதியம் தான் மழை வந்துச்சா, லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். திபிக்கும் ஸ்கூல் லீவா, ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. எழுந்திரிக்கிறதே லேட் ஆகிடுச்சா. ஸோ எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்ன நம்ம வீட்டில் காய்ச்சி தடி? நம்ம வீட்டில் காய்ச்ச க்ரீன் கத்திரிக்காய். முன்னாடி வந்துட்டு ப்ளூ கலரு, இப்போ வந்து க்ரீன் கலர். எது நல்லது? எது நல்லதுன்னு எனக்கே தெரியல. க்ரீன் நல்லதா இல்லை ப்ளூ நல்லதா? மொத்தம் 2 தானே இருக்குது வெரைட்டி. நீட்டு கத்திரிக்காய் இருக்குது, நீட்டிலே ப்ளூ க்ரீன் இருக்குது. இது நாட்டு கத்திரிக்காய். நாட்டு கத்திரிக்காய் தான் நமக்கு நல்லது இல்லை தெரியல எனக்கு. கத்திரிக்காயை பொறுத்த அளவுக்கு அப்பா சொல்லுவாங்க கொஞ்சமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய சாப்பிடக்கூடாது, அலர்ஜி வரும். திபிக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் தான். அப்புறம் பிரியாணிக்கெல்லாம் வந்துட்டு தொக்கு பண்ணுறாங்க இந்த மாதிரி தக்காளி தொக்கு. அது அவங்கள தான் கேட்கணும், எனக்கு அதுக்குள்ள தெரியல பாஸ். நீ ஒரு குருட்டாவச்சி தடவை தானே கேள்வி கேட்பேன் என்கிட்ட. தெரியாத கேள்விலாம் பதில் தெரியாது எனக்கு. இல்லடி, நம்ம எந்த கடைக்கு போனால் அது பாய்கிட்ட தான் கேட்கணும், கேள்விக்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை, எந்த கடைக்கு போனாலுமே வந்துட்டு இந்த கத்திரிக்காய் தொக்கு வைக்கிறாங்களே, அதுக்கு தான் கேட்குறேன். ஆமாம், அது பிரியாணிக்குனாவே கத்திரிக்காய் ரேட்டு கம்மி. சொன்ன கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது, கத்திரிக்காய் ரேட்டு கம்மி. இப்படி தான் சொல்ல முடியும் என்னால். காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே குக்கரில் தான் போட போகிறேன்.
குக்கரில் வந்துட்டு காய்கறிலாம் அரிஞ்சு வேக போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு தாளிக்கணும். தம்பி வேற அலந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது விசில் வரதுக்குள்ளே அவனுக்கு போய் ஃபீடிங் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இட்லி ஊற்றலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் ஆகும். ஸோ தோசையே ஊற்றிடுன்னு வினோ சொன்னானா, சரி இட்லி சாம்பார் வச்சு தோசை ஊற்றினா கொஞ்சம் வேலையும் கம்மியாக இருக்கும். நான் போயிட்டு இது அலௌன்ஸ் பண்ணிட்டு வரட்டுமா, இன்னைக்கு இட்லி ஊற்றலன்னு சொல்லிட்டு. ஏன் இது அப்படியே தெருவா போயிட்டு எங்க வீட்டுல இட்லி இல்ல தோசை, வந்துருங்க 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 வந்துருங்க. நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றலை, இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் தோசை தான் ஊற்ற போகிறோம். தோசையை ஊற்றி நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே மசாலா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வயிற்றுக்குள்ளே தள்ளி விட்டுறோம். சரி, மசாலா தோசைலாம் சாப்பிடணும் போல தான் இருக்குது. எப்பா சாமி என்னமோ தெரியல, எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கு. அது பேர் என்ன, குட்டி போட்ட பூனை எல்லாம் இப்படிதான் மேஞ்சி மேஞ்சி சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. நல்ல பேர் கிடைச்சிச்சு, குட்டி போட்ட பூனை. ஏதாவது சாப்பிடு. நேற்று வந்துட்டு நான் போட்ட முறுக்கு இருந்துச்சா, அது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் வெளில போயிருந்தான், நான் வர வரீங்க ஏதாவது வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருந்தேன். என்னால் தாக்கு பிடிக்க முடியல, அதெல்லாம் எடுத்து மெஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். பசி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நம்ம வீட்டில் தான் ஏகப்பட்டது போட்டு வச்சிருக்க மாதிரி செடி கிடிலாம் எல்லாத்தையும் போட்டு மேய வேண்டியது. என்னன்னா ஆடு மாட்டேன்னு நினச்சிக்க, நீ தானே ஏதாவது மேயணும் போல இருக்குண்ணே, அதான் மேய முன்னாடி தோசை அப்படியே கடையில் போடுற மாதிரியே போடுறேடி. அங்கே ஒரு ஆள் சவுண்டு விட்டுட்டு இருக்கு பார்த்தியா இல்லையா? சவுண்டு விடுறாரு, என்ன பண்ணுறது. அது என்னத்துக்குது? சாம்பார் தாளிக்க. வெற்றிகரமாக தோசை நல்லா வந்துருச்சு. தோசை நல்லா வராதா, போனிட்டா வரும். சீதோ, யாருக்கு இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்டாக போடுற? டிஃப்ரெண்டானா திவிக்கு தான் போடுவேன், வேற யாருக்கு போட போறேன்? அதானே பார்த்தேன், நீ எனக்கு அப்படியே அக்கறையோட பண்ணி கொடுக்குறியோன்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ எப்படி போட்டாலும் சாப்பிட்ருவேன். அவன் வந்துட்டு இன்னைக்கு வீட்டில் இருக்கான் மலையில். எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னா, இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டி. நான் சொன்னேன் பீஸா செஞ்சு தட்டுமாடான்னு கேட்டதுக்கு ஓகேண்ணா, அதை என்ன பண்ணுவேன் எப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாரு, உடனே ஷாக் ஆகிட்டான் பத்தியா இல்லையா? தோசையை ஊற்றி அது மேலே வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு விட்டு அதான் பீஸா. ஃப்ரெண்டாக வேற எதுவும் எனக்கு செய்யறதுக்கு வராது தோசையில். ஸோ கேரட்டும் வெங்காயமும் போட்டு சுட்டு அதுவே டிஃப்ரெண்ட் தான் நமக்கு. சின்ன பிள்ளையா திவி இருக்கும்போது 2.5 வயசுலலாம் அவன் தோசை ஊற்றும் போது இப்படி தான் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து செதுக்கி அதில் போட்டு அப்படியே ஊட்டி விடுவான். அப்போல்லாம் வந்துட்டு எதுவுமே தெரியாதுல்ல, விவரம் தெரியாது. இந்த பீட்ரூட்லாம் சாப்பிடுவான். இப்போ வந்துட்டு பீட்ரூட்டை பார்த்தாலே கிட்ட கொண்டு வராத அப்படிங்கிறான். அதை வந்துட்டு இன்னும் வந்து ஜூஸாக போட்டு குடிக்கும்போது தான் குடிப்பான். மற்றபடி இந்த பொரியல்லாம் பண்ண சாப்பிட மாட்டான். எவ்வளோ அதட்டினாலும் இப்படி மெல்லுவான், இறங்கவே இறங்காது இந்த பீட்ரூட் மட்டும். திவி ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கு அடி இட்லி சாம்பார். இட்லி சாம்பார் திவிக்கு வந்து ஸ்கூலுக்கு தோசை இட்லிலாம் கொடுக்க மாட்டோம். அது காய்கறி சாப்பாடு செய்வேனே, அதில் இந்த காய்கறிலாம் போட்டிருப்பேன். அதுக்கு தானே சொல்ல வர. ஆமாம், ஆனியன் தோசை, அப்புறம் வந்துட்டு உனக்கு அது பேர் என்னது பீட்ரூட் தோசை, சரி கேரட் தோசை, 2 தோசை சுட்டுருக்கோம். நல்லாக்கா? நீ சாப்பிட்ருக்கியா? எப்போ சாப்பிட்ருக்க? எப்பயோ சாப்பிட்ருக்கியா? சின்ன பிள்ளையில சாப்பிட்ருப்ப. சின்ன பிள்ளை தானே சாப்பிட்ருக்க இதெல்லாம்? சாப்பிடுங்க, சமத்தா சாப்பிடுங்க.
என்னதான் தோசைக்கு சட்னி சாம்பார் சட்னி கார சட்னி இதெல்லாம் வச்சாலும் சாம்பார் வச்சா தான் எனக்கு பிடிக்கும். இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும். உனக்கு கார சட்னி, திவிக்கும் கார சட்னி தான் பிடிக்கும். எனக்கு சாம்பார் தான் எப்பயுமே. சாம்பார் வச்சா ஒரு 3 தோசை 4 தோசை சாப்பிடுவேன், 5 தோசை கூட சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு சூடா வேற மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றே நைட்டு என்ன பண்ணியிருக்கோம், மழை வந்ததுமே போய் சுண்டல் ஊற வச்சுட்டு வந்துட்டாரு சார். எனக்கு தெரியவே தெரியாது, ஊற வச்சுட்டு வந்து சொன்னோம். அப்பா சாமி பிரியாணி டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு சொல்லி ஹைதராபாத் பிரியாணி போட வச்சான். இன்னைக்கு என்ன பண்ண போற? டிஃப்ரெண்டா? அவன் டிஃப்ரெண்ட்லாம் பாருங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆனால் அவன் சொல்றது தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட்னு சாப்பிட்டு வந்துட்டு பார்க்குறேன். சுண்டல் அவிச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நான் இது வரைக்கும் தாளிச்சு தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ வினோ வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் நல்லாயிருக்கும், அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்துட்டு இந்த அது நடக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை, அதில் சாப்பிட்ருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி அது வேற என்ன மாங்காய் அதெல்லாம் போட்டு. இதில் சாப்பிட்டதில்ல. பார்ப்போம். நீ சாப்பிட்ருக்கியா? நானே சாப்பிட்டதில்ல. நான் செஞ்சு கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான். கடையில் நம்மளும் வாங்கி கொடுத்ததில்ல. கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா வெங்காயம் கொட்டிடலாமா? கொட்டிடு எல்லாத்தையும். நீ தான் சாப்பிட போகிற, பார்த்துக்கோ. கொட்டு கொட்டு. வெரி குட். புதினா தக்காளி, ஐயோ கொத்தமல்லி தக்காளி லைட்டாக போடு, ரொம்ப போட்டுறாத. சரி தங்க, நான் போட்டு வரேன். இரு தங்க. இவ்வளோ போதும். போதும். கொஞ்சம் காரத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக, அப்புறம் பெப்பர் பொடி. ஓகே போதும். போதுமா? இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். ஐயா மண்ணில் ஏதாவது பெப்பர் பொடிடா. பெப்பர் பொடிடா. இப்போ தாண்டா சூடாக செஞ்சுட்டு வந்தேன். இல்ல அடுப்புல வச்சு இப்படியே வேக வைக்க போறேன். பானிபூரி இல்லடா. இப்ப அடுப்பை பத்த வர மாதிரி இருக்குல்ல கிளைமேட்டுக்கு. ஸ்நாக்ஸ் சும்மா சொன்னேன். இதுதான் அப்படியே சாப்பிட வேண்டியதா? வா, இதான் ஸ்நாக்ஸ். எப்படி இருக்கு பத்தியா? காட்டு பார்ப்போம். அப்படியே ஒரு கொஞ்சோண்டு கொடு, சாப்பிட்டு பார்க்குறேன். திவி நீ சாப்பிட்டு பார்த்தாங்க. இந்த இதுலயும் ஆல்ரெடி உப்பு நான் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னாங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். அப்பா வேணாம் தான் சொன்னேன். நான் தான் சாப்பிட்டு பார்த்தாங்க. தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன். ஸ்பூனோட அந்த மொத்தமாக சாப்பிட்டு பாரியா? இல்லை லைட்டாக மேலே தூவணும் உப்பு. உப்பு ஆல்ரெடி தான் நம்ம போட்டுருந்தோம் இல்லையா? வேக வச்சதுல போட்டிருந்தேன். இது மேலே லைட்டாக ரொம்ப இருக்கு. லைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஆசை உனக்கு அதானே? லைட்டாக வந்துட்டு கரம் மசாலா போட்டுக்கோ. மிளகாத்தூளுக்கும் கரம் மசாலாவுக்கும் வித்தியாசமே தெரியல. தனி மிளகாத்தூள். ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. 2 பேரையும் கூட்டிட்டு. மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 5 மணிக்கு மேலே தான் டாக்டர் பார்ப்பாங்க. ஸோ இந்த தடவையும் வந்துட்டு தடுப்பூசி போடலை. நெக்ஸ்ட் வீக் போடலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த இதுக்கும் போடலை. ஏன்னா இன்னுமே சளி வந்து குறையாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதான் போய் கேட்டுட்டு அதையும் சளி குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே திவிக்கு காமிச்சிட்டு வர்றதுக்காக தான் போகிறோம். போயிட்டு வருவோம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனால ஹாஸ்பிட்டல் போகிறோம். எதனால ஹாஸ்பிட்டல் போற? எனக்கு சளி பிடிச்சிருக்கு, மண்டை வலிக்குது, கால் வலிக்குது. ஏ ஒரு ஆளுக்கு வந்துட்டு எத்தனை பிரச்சனைடா? பெரிய ஊசியா எடுத்து போட சொல்லிடுவோம். இந்த மழை காலம் வந்தாலே ஹாஸ்பிட்டல் போறதாவே இருக்கு. இங்க பாரு, இங்க கூட ஓரளவுக்கு கம்மின்னு நினைக்கிற மழை. அந்த சைடு தான் சரியான மழை. அங்க நம்ம திருமலா சொல்லிட்டோம். நிக்குது பாரு வயல்ல. ஆமா,
எப்போ சரி மழை போறீங்க தான் சரியான மழை. என் மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் ஐயோ சந்தோஷம்னு சொல்றதை விட இப்ப இந்த கார் மட்டும் இல்லைன்னா நம்மளால இப்ப போயிருக்க முடியுமா ஹாஸ்பிட்டலு? அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான். ஸ்கூட்டி வச்சுட்டு ஐயோ நினைச்சு கூட பாருங்க கஷ்டமா இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட விட்டுட்டு போலாம், 2 பேருக்குமே முடியாம இருக்காங்க. எப்படி கூட்டிட்டு இந்த மலையில போக முடியும்? இந்த இடத்த எவ்வளவு மழைய பாருங்க, இங்க பாருங்க மழை பெஞ்சிருக்கு. இந்த சைடு தான் சரி மலை. தண்ணி நிக்குது, என்னடா குளம் மாதிரி இருக்கு. இந்த இடம் எவ்வளவு இதா இருந்துச்சு தெரியுமா? அப்பாடியா, இந்த இடத்துல தண்ணியே இல்லடி சுத்தமா. எவ்வளவு தண்ணியே பாரு. இது வாய்க்கால அந்தாண்ட இருக்கிறது பாரு, குளம் மாதிரி இருக்கு. அப்பா அங்க பாரு முச்சடில சின்னதா இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, இருக்குது. எப்பா அப்பா சரியான மழை பெஞ்சிருக்குங்கல்ல. அது பெருசா தான் இருந்துச்சு, இப்ப எப்படி சின்னதாயிடுச்சு. டாக்டர் பார்த்துட்டு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அக்கா நீங்க சீர்காழியில யாருகிட்ட காமிக்கிறீங்க, நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்க காமிச்சிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து திருவாரூர்ல தான் திவிக்கு காமிச்சேன். அவ்வளோ லாங் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே செட் ஆகலையா அப்படின்ட்டு லாஸ்டா நான் கொண்டு வந்து காமிச்சதுதான் சீர்காழியில இருக்கிற ரகுபதி டாக்டர் தான் காமிச்சேன். அவனுக்கு அங்க செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்னவாண்டுக்கும் அங்கதான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ சீர்காழியில இருக்கிற ரகுபதி டாக்டர் தான் தென்பாதி கிட்ட இருக்குது, அவங்கள்ட்ட காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு எனக்கு 2 பிள்ளைக்கு வந்துட்டு செட் ஆகுது. உங்களுக்கும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, செட் ஆனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, அதனால இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன். டாக்டர் என்ன சொன்னாங்க, மண்டை வலிக்கு தான் அவனுக்கு. அப்ப காலையில வந்து ஒரு ஊசி போட்டு போயிடு, எந்த பெயினும் இருக்காது அப்படின்னாங்களா. அப்படியே முழிக்கிறான் திருன்னு ஊசி. நானே சரி இன்னைக்கு ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டு போடுனானே, ஒண்ணுமே சொல்ல. நீ நல்லா விளையாண்டுட்டு இருக்க, எதுவுமே உனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு கால் வலிக்குதா, அப்ப வந்து அம்மா கொஞ்சமா அமுக்கி விடுவாங்க. ரொம்ப பெயினா இருந்தா இந்த டேப்லெட் எடுத்துக்க. அதுக்கப்புறம் கால்சியம். இதுல என்ன ஒண்ணுன்னா எனக்கே வந்துட்டு இங்கதான் காமிச்சது. ஆமா, இது சொல்ல மறந்துட்டேனே. இந்த டாக்டர் கிட்ட நாங்க ஏன் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வினோவுக்கு வந்து ரொம்ப சிவியரா உடம்பு சரியில்லாம போகுமா, வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அப்படியே வந்துட்டு மூச்சு திணறல் சொல்லுவாங்க, அது பேர் கணன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒண்ணுமே இருக்காது, மூச்சே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, தூக்கிட்டு உடையாருவாங்களாமா. அப்ப வந்துட்டு இவங்கள்ட்ட தான் காமிச்சதான். வினோவுக்கு பார்க்கும் போதே வயசானவங்களா இருந்தாங்க. இப்ப அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பார்க்க வர, அப்ப எவ்வளவு வயசாயிருக்கும் பாத்துக்கோங்க. ஸோ அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். ஸோ ரொம்ப பேரெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க டாக்டர். எப்பயுமே சூப்பர் டாக்டர்னா. எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அப்பாவுக்கு பார்த்து பிள்ளைக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுதான் அத்தை தான் சொல்லுவாங்க, அவங்க இல்லைன்னா வினோவை வந்துட்டு காப்பாத்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு கதறிட்டு ஓடுவோம், நைட்லாம் தூக்கிட்டு ஓடியாருவோம், அவ்வளோ வந்துட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். எங்க அத்தையா நார்மலாவே பயப்படுவாங்க, அதுவும் பெரிய பிள்ளைக்கு ஒண்ணுன்னா சுத்தம் அவ்வளவுதான். ரொம்ப பயந்துருப்பாங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பயம் வரும், இதுக்குன்னா சுத்தம். அவங்களெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. சொல்லிட்டே இருப்பாங்க எப்பயுமே, வினோவுக்கு வந்து 7 வயசு ஆனாதான் வந்துட்டு சரியா போகும், அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்பெல்லாம் திட்டுவாங்களாம், நீ பிள்ளைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. அப்பயே அத்து எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என்னை திட்டுவாங்க. டாக்டர் கிட்ட போனாலே வந்துட்டு பிள்ளைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்த, அவனுக்கு இது வரைக்கும் இவ்வளோ சிவியர் ஆகுற வரைக்கும் நீங்க ஏன் வச்சுட்டு இருந்தீங்க, கூட்டு வர வேண்டியது லைட்டா இருக்கும் போதே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களாமா. அப்பையில இருந்தே வந்துட்டு நல்லா பேசுவாங்க, எப்படின்னா ஒரு கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட காமிச்சா நல்லா போணுச்சு வினோக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பசங்களுக்கும் இங்கே பார்த்தா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வரதா இருந்தால் இங்கே தான் இருக்குது, தென்பாதியில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருந்தால் நீங்கள் காமிங்க. சரிங்க நம்ம போகலாம். இதை நீங்கள் கேட்டதுனால தான் சொல்கிறேன், மற்ற எதுக்காகவும் சொல்லலை. சரி நம்ம கிளம்பலாம். ஊசி நாளைக்கு வந்து போட்டுக்கணும் சரியா? ரியாக்ஷன் இல்லை உண்மை உண்மை அவன்கிட்ட பாரு, உண்மை திவி. நாளைக்கு காலைல வர சொல்லியிருக்காங்க, தம்பிக்கு வந்து ஊசி போட்டோம்ல. ஏன் பேச்சு முச்சே இல்லையா ஆளு? உண்மையாதான் 2 ஊசி எழுதிருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் சொன்னேன் நைட்டு நேரமா இருக்குது, நைட்ல வந்து ஊசி போட்டா வந்துட்டு அழுவோம், அப்புறம் ஃபீவர் அதிகமாயிடும், சளி அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னதுனால நைட்டு மழை வர மாதிரி இருக்கு, அதனால வேணாம், காலையில வந்து நான் போட்டுக்கிறேன். காலையில வந்துட்டு மழை வராதுல, போட்டுட்டா கொஞ்சம் நீ ஃப்ரீயா விளையாட ஆரம்பிச்சிருவேன் ஊசி போட்டா, அதனால ஊசி போடலான்னு சொன்னேன்.
என்ன விட்டுலாமா காலையில் பிராங்கு எல்லா ரியாக்ஷனை பாரு எந்த ரியாக்ஷன் ஆள் இது திணறிட்ட ஆள். சரி போலாமா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் எங்கேயுமே நிறுத்தலை, ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சா. சரி டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு டீ போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு டீ போட போகிறேன். டீ இல்லை, அது பேர் என்னது? மெல்ட். மெல்ட் தானே அது பேர். அது இருந்துட்டு எனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கவே இல்லை, முடிஞ்சிச்சா? உமன் ஹார்லிக்ஸ் வாங்கவே இல்லை. சரி காப்பி தூள் போட்டு ஆற்றிக்கலாம். அது பேர் என்ன சொல்லுவோம் சீத்து? நம்ம இப்போ குடிக்கிறது ஏபிசி மெல்ட். அது நான் அதனால தான் குளோவாக இருக்கான் அப்படின்னு நான் உருட்டுறேன். ஆமாம் ஆமாம், நான் பால் கொடுத்துட்டு க்ளோவாக இருக்கேன். ஏன்டா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. இதில் வேற என்னடி இப்போ தானடி ஊற்றுனேன், அதுக்குள்ளே என்னடி பொங்குது? பொங்கல சூடு தான் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு, டீ இல்லடி மெல்ட்டு. ஆமாம் இது போட்டு குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். வெளில கொண்டாந்து போட்டிருக்கேன் தம்பியை. திவி வந்துட்டு வரும்போதே தூங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு டயர்டாக இருக்குது, அவனுக்கு அந்த வலி வந்துட்டு என்னன்னே தெரியல. மாத்திரை சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்தா தான் கொஞ்சம் சரியாகும்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்கும் இத்தனை நாளில் தூங்கவே மாட்டான். சீக்கிரமே வீட்டில் இருந்தாலும் தூங்க மாட்டான். அந்த காரில் வந்ததுனால தூக்கம் வந்துருச்சு போல இருக்குது. அவரை எழுப்பி டீயை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு, இதுக்கு மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே டீ கொடுக்க மாட்டேன், சாப்பாடு தான். சாப்பாடு கொடுத்துட்டு அவர் தூக்குவார். நாங்கள் டீ குடிக்கிறது காரணம், டீ குடித்தாதான் கொஞ்சம் அந்த பெயின் ஏதோ அந்த ஏதாவது அந்த பாலில் நம்ம அந்த ஏதாவது கலந்து குடித்தாதான் சூடாக, அப்போ அந்த ஃப்ரீ மைண்ட் கிடைக்கும். அதனால வந்துட்டு ஏதாவது குடிக்கணும். ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். போட்டு வந்துடுறேன், போட்டதுக்கப்புறம் பார்ப்போம். தூங்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பிஸ்னாரி வந்து பிடிச்சி பிச்சு தள்ளுது. டீ குடிங்க. குடிங்க. இந்த டயத்தில் யாராவது டீ குடிங்க. ஆமாம் குடிப்பாங்க கண்டிப்பாக. வெளியில் போயிட்டு டயர்டாக 8:30 மணிக்கு குடிப்பாங்க. ஆனால் இந்த டயத்தில் யாரும் பண்ணு நினச்சிருக்க மாட்டாங்க. 8:30 மணிக்கு மேலே டீ குடிக்கிறாலும் நம்மளா தாண்டி இருப்போம். சில பேர் வந்து ட்ராவலில் வரவங்க குடிப்பாங்க சாப்பிடாம. நம்மளும் ட்ராவலில் தானே வந்தோம். இல்லடி அது பேர் மத்தியானமே வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்? சுண்டல். உனக்கு வேணுமா? சுண்டல் தான் சாப்பிட்டோம் மத்தியானம் சாப்பாடு. உனக்கு வேணுமா? வேணாம், எனக்கு கொஞ்சம் கொடு. ஒரு கையில் டீ இருந்ததுனால இப்படி பிடிக்க முடியல. வந்துட்டேன் தங்க. நானும் அப்படியே சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு தம்பியை போய் பார்க்குறேன். அவ்வளோதாங்க இந்த விலாகு. என்னுடைய ரொட்டீன் பார்த்தீங்களா? இதுதான் டெய்லியும் நடக்குது. இப்படி தான் நடக்குது. ஒரு சில டைம் காலையில் சமைப்பேன், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்ப்பேன். இப்படி தான் மாறி நடந்துகிட்ருக்கோம். சில டைம் அதிகமாக இருக்கும் வேலை. ஆமாம், அவ்வளோதான் இந்த விலாகு. அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.